Hi friends, welcome to Athukutty channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா types of function. ஆல்ரெடி நம்ம 10th standard mathsல 1.3 வரைக்கும் finish பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1.4 போறதுக்கு முன்னாடி நமக்கு types of function தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால 1.4ல இருக்கிற sums சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். First types of function. என்னென்ன டைப்ஸ் இருக்கு பாருங்க. one to one function, many to one function, on to function, into function. First நம்ம one to one function என்ன அப்படினு பார்க்கலாம். one to one function. First நம்ம one to one functionக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். one to one functionனா ஒரு எலிமெண்டோட இன்னொரு எலிமெண்ட் வந்து மேப்பிங் ஆயிருக்கணும். அதாவது ஏல இருக்கிற எலிமெண்டோட பில இருக்கிற எலிமெண்ட் வந்து மேப்பிங் ஆயிருந்தது. அது என்ன ஃபங்க்ஷன்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், அப்பதான் நமக்கு புரியும். இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இதை மேப்பிங் பண்ணுவோலே அது வந்து ஃபங்க்ஷன் எஃப். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது? டொமைன். ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 1.123ல பார்த்துருக்கோம். இது டொமைன். இது என்னது? கோடொமைன். இது என்ன சொல்வோம்? டொமைன். இது என்னது? கோடொமைன். ஆரோ டயக்ராம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இது டொமைன், இது கோடொமைன். டொமைனை வந்து நம்ம ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ப்ரீ இமேஜ். கோடொமைனை இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். டொமைனுக்கு இன்னொரு பேர் என்ன? ப்ரீ இமேஜ். கோடொமைனுக்கு இன்னொரு பேர் என்ன? இமேஜ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏயோட எலமெண்ட்ஸ் 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன். பியோட எலமெண்ட்ஸ் ஏ பி சி டி இ எஃப் எடுத்துக்கிறேன். இப்போது 1ஓட ஏவை மேப்பிங் பண்ணிக்கிறேன், 2ஓட பி அண்ட் 3ஓட டியை மேப்பிங் பண்ணிக்கிறேன், 4ஓட சியை மேப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1ஓட ஏ ஒரே ஒரு எலிமெண்ட் தானே மேப்பிங் ஆகிருக்கு. 1ஓட வேறு ஏதாச்சும் மேப்பிங் ஆகிருக்கா? இல்லை. 2ஓட பி மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கு இல்லையா? இங்கே இருக்கிற பி மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கு. இப்போ 3ஓட டி மேப்பிங் ஆகிருக்கு, 4ஓட சி மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் நமக்கு மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கால் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் கால் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்னா 2 or more elements in A have same image in B. இப்போது டொமைன் கோடொமைன் போட்டு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, பி. டொமைன் கோடொமைன். இப்போ 1 2 3 4 ஏபிசி. இப்போது 1ஓட ஏ மேப்பிங் ஆகிருக்கு, 2ஓட ஏ மேப்பிங் பண்ணிக்கிறேன், 3ஓட பி மேப்பிங் பண்ணிக்கலாம், 4ஓட சியை மேப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனில் ஒரு எலிமெண்ட்டோட ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் மேப்பிங் ஆகிருந்தது. ஏபியில் பார்த்தீங்கன்னா 1ஓட ஏ, 2ஓட பி, 3ஓட டி, 4ஓட சி. பட் இங்கே பாருங்கள், 1ஓட ஏ கனெக்ட் ஆகிருக்கு, 2ஓடையும் ஏ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏங்கிற ஒரு எலிமெண்ட் 1 2 ரெண்டோடையும் மேப்பிங் ஆகிருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இது என்னது? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இங்கே வந்து நமக்கு ஒன்னோட இந்த 1 வந்து 2 டைம்ஸ் கனெக்ட் ஆகாது. பட் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு 2 டைம்ஸ் கனெக்ட் ஆகும். இங்கே சப்போஸ் இங்கே இருக்கிற எலிமெண்ட் 2 டைம்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்னது? ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ஃபங்க்ஷன்? ஆன் டு ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏ பி 1 2 3 4 ABC.
இப்போ பாருங்கள் நமக்கு இது என்னது டொமைன், பியோட எலிமெண்ட்ஸ் என்னது நமக்கு கோடொமைன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆன் டு ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் அது என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போது நமக்கு ரேஞ்ச் என்னது, இங்கே என்னென்னலாம் மேப்பிங் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு ரேஞ்ச். இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு மேப்பிங் ஆகிருக்கு, ஏ மேப்பிங் ஆகிருக்கு, பி மேப்பிங் ஆகிருக்கு, சி மேப்பிங் ஆகிருக்கா. ஸோ ஏ கமா பி கமா சி. நெக்ஸ்ட்டு கோடொமைன். கோடொமைன் என்னது, பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்னது நமக்கு கோடொமைன். பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் நமக்கு ஈக்குவலாக இருக்கா. ஸோ இட் இஸ் கால் ஆன் டு ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன்னா இங்கே நம்ம ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் பார்த்தோமா, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க, ஏ பி 1 2 3 4 ABCDEF. இப்போ நான் 1ஓட ஏவை மேப்பிங் பண்ணுறேன், 2ஓட பி, 3ஓட டி, 4ஓட சியை மேப்பிங் பண்ணுறேன். இப்போ நம்ம ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு மேப்பிங் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு ரேஞ்ச் இல்லையா. இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு மேப்பிங் ஆகிருக்கு பாருங்கள், 1ஓட இங்கே பியில் என்ன எலிமெண்ட் மேப்பிங் ஆகிருக்கு ஏ, ஸோ ஏ. நெக்ஸ்ட்டு வேறு என்ன எலிமெண்ட் மேப்பிங் ஆகிருக்கு, 2ஓட பி மேப்பிங் ஆகிருக்கு, ஸோ பி எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ஓட டி மேப்பிங் ஆகிருக்கு, 4ஓட சி மேப்பிங் ஆகிருக்கு. வேறு எதுனா மேப்பிங் ஆகிருக்கா, ஐயும் எஃப்பும் நமக்கு மேப்பிங் ஆகலை, ஸோ அதை நம்ம எழுத வேண்டாம். அப்போ நமக்கு ரேஞ்ச் என்னென்னது, ஏபிசிடி தான் நமக்கு ரேஞ்ச். கோடொமைன் என்னது நமக்கு, கோடொமைன் வந்து பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு கோடொமைன் இல்லையா. அதை எடுத்து எழுதிக்கோங்க. பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏ பி சி டி இ இஎஃப். ஏபிசிடிஇஎஃப் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏபிசிடி இருக்குது இங்கே ரேஞ்சில், கோடொமைனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை. ஸோ இட் இஸ் கால் இன்டு ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் நமக்கு, இன்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனில் ஆன்-டு ஃபங்க்ஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும். 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன் ரெண்டும் சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் நம்ம பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பைஜெக்ஷன். 1-to-1ம் ஆன்-டு ஃபங்க்ஷனும் சேர்ந்துருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், பைஜெக்ஷன். இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது டொமைனில் 1 2 3 இருக்குது, கோடொமைனில் ஏபிசி இருக்குது. ஓகேவா. இப்போது இது எப்படி மேப்பிங் ஆகிருக்கு பாருங்கள், 1ஓட ஏ மேப்பிங் ஆகிருக்கு, 2ஓட சி, 3ஓட பி. ஸோ எல்லாமே ஒரு டைம் தான் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன், ஒரு டைம் கனெக்ட் ஆகிருந்தால் அது என்ன ஃபங்க்ஷன், 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷனில் இது ஆன்-டு ஃபங்க்ஷனாக இன்டு ஃபங்க்ஷனாக இருக்கா பாருங்கள். ஆன்-டு ஃபங்க்ஷனுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கோம், கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சுனா என்ன சொல்லியிருக்கோம், இங்கே மேப்பிங்காக இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு ரேஞ்சு. இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் நமக்கு மேப்பிங்காக இருக்குது, ஏ பி சி மேப்பிங்காக இருக்கா. கோடொமைனில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஏபிசி இருக்கா. ஸோ ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கா. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன், 1-to-1 and 1-to-1 function and on-to function. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, bijection. It is also known as bijection. 1-to-1 function and on-to function is also called as bijection. In the same way, if range not is equal to codomain means then the function will be 1-to-1 function and into function. அதாவது இப்போ வந்து
ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனில் ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம்? ரேஞ்ச் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஆன் டு ஃபங்க்ஷன், அதை எப்படி எழுதணும்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லைங்களா? அதே போல் இஃப் ரேஞ்ச் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து இன்டு ஃபங்க்ஷன், அதை எப்படி எழுதுவோம்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதுவோம். இதே போல் தான் மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா 1.4 நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.